Hello 10th standard CBSE students. Welcome back to Karthik Max Fantastic 4 series. So இந்த series உடைய day 3ல I'm very happy to see you all. ஸோ இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு ஐ ஹோப் யாராவது புதுசாக பார்க்குறீங்க இல்லை ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னு நோ ப்ராப்ளம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த சீரீஸில் நாம் சாப்டர் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 4 சம்மு டெய்லியும் ஒரு செஷனையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சம்ஸ் மட்டும் தான் செலக்டிவாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு புக் சம்ஸ் இருக்காது, நிறைய நியூ சம்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மேலே பங்க் பண்ணுதில்ல அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் டெய்லி வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணால் தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டிங்குன்னு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் டக்குன்னு உள்ளே வந்து வீடியோ பார்க்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காமல் மேக்ஸிமம் ஒரு ½ ஹவருக்குள்ளே இந்த செஷன் நான் முடிச்சிடுவேன். பிகாஸ் யுவர் டைம் இஸ் வெரி வேல்யூபிள், ஐ நோ. ஸோ நீங்களுமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுடைய நேமை கமெண்ட்ல போட்டுட்டு day 3 அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஃபயர் போடுங்க, ஓகேங்களா? பிகாஸ் எனக்கு தெரியணும் யாரெல்லாம் ரெகுலராக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. பாஸ்ட் 2 டேஸில் வந்து நம்ம ஏபி கான்செப்ட் ஒரு சாப்டரில் பார்த்தோம், பாலினாமியல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சைடில் இங்கே காட்டுற மாதிரி we are going to solve 4 questions, 4 important new questions from quadratic equation. So are you all ready? Yes. ஹெட்செட் மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு ஐ வாண்ட் யூ டு பி வெரி ஃபோக்கஸ்ட் ஒன்லி இன் த கிளாஸ். ஹியர் வி கோ வித் அவர் வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சால்வ் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூசிங் ஃபார்முலா மெத்தட். ஸோ உங்களுக்கு நார்மலாக வெறும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட். பட் ஃபார்முலா மெத்தட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வேற வழி இல்லை, நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் போட்டாகணும். ஸோ ரைட் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் b square minus 4ac ரூட் போட்டுட்டு divided by 2a. பட் நமக்கு இந்த கேள்வியில் யார் ஏபிசின்னு எழுதிக்கோங்க. a equal to x square உடைய கோஎஃபிஷியன்ட் 16, b equal to x உடைய கோஎஃபிஷியன்ட் 24னு சொன்னீங்கன்னா தலைமையில் டக்குன்னு கொட்டிக்கோங்க, ஏன்னா அது -24. அண்ட் c உடைய வேல்யூ -1. ஏன் 1 மட்டும் பெருசாக இருக்குன்னு தெரியல, இட்ஸ் ஓகே, டைப்பிங் எரராக இருக்கலாம். நவ் சப்ஸ்டிடியூட் ஆல் த வேல்யூஸ் ஹியர் அண்ட் ஸ்டார்ட் சிம்பிளிஃபைங் பை யுவர் செல்ஃப். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ் 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 எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் தான் இப்போ நம்ம வேலை. அப்போ -24 பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ -24 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் 16 டைம்ஸ் -1, பெருசாக ஒரு ரூட் போடுங்க, டிவைடட் பை 2a. ஸோ 2 டைம்ஸ் 16. இது வரைக்கும் கிளியரா? வெறும் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ start simplifying this. Minus of -24 will become plus 24. நான் டைரக்டா 24 போட்டுறேன். plus or minus 24 ஸ்கொயர் எவ்வளோ? 576 plus 4 into 16 into 1 minus plus ஆயிடும், அதனால நான் plus போட்டிருக்கேன். 4 16s are 64னு வரும். ஸோ இதையே நீங்க ரூட் போட்டுக்கோங்க, divided by 2 16s are 32. வேகமா சொல்லி தர மாதிரி தெரியுதா? ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 24. சப்போஸ் நான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 576 64 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 6 4 10க்கு 0, மிச்சம் 1, 14க்கு 4, மிச்சம் 1, 64, 640 வருது, டிவைடட் பை 32. ஸோ 640 ஐ நீட் டு சிம்பிளிஃபை. ஸோ என்ன பண்ணலாம்? 640 ஐ வில் டூ ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? ஸோ 640 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ 2 டேபிள் எடுக்கிறேன், 320 வருது. அகைன் 2 டேபிள் எடுக்கிறேன், 160 வரும். அகைன் 2 டேபிள் எடுக்கிறேன், 80 வருது. அகைன் 2 டேபிள் எடுக்கிறேன், இட் பிகம்ஸ் 40. அகைன் 2 டேபிள் எடுக்கிறேன், என்ன கிடைக்கும்? 20 வருமா? 20 வரும். அகைன் 2 டேபிளில் போட்டால் 10 வரும். அகைன் 2 டேபிளில் போட்டால் 5 வரும். ஸோ 1 2 3, ஸோ 3 2 வருது, ஓகேங்களா? அதாவது அந்த ரூட் எடுக்கும்போது 2 2 நான் பேர் பண்ணுறேன்ல, அதனால ஐ எம் கெட்டிங் 3 2s. இட் மீன்ஸ் வாட்? 8, ஓகேங்களா? ஸோ 8 இன்டூ 2 160 80 40 20 10 2 5 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ இது என்ன ஆகும்? இந்த 2லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், இந்த 2லேருந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன், இந்த 2லேருந்து நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அப்போ 8 ரூட் 10 நான் எழுத போகிறேன், சரிங்களா? ஸோ ஐ கேன் ரைட் இட் லைக் 24 பிளஸ் ஆர் மைனஸ் 8 ரூட் 10. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா 640 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 640 8 into 8 போடலாமா? 64 ஒரு 10 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம 8 தனியாக எடுக்கிறோன்றது, சரிங்களா? அதை நான் அப்படி சொல்லாமல் நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறேன். இட் இஸ் அவர் சாய்ஸ் தான், ஓகேங்களா?
Yes. So I can write this as 8 root 10 divided by 32. இப்போ ரொம்ப சிம்பிளா முடிக்க போறேன். 8 வெளில எடுத்துறேன். ஸோ 8 நான் வெளில எடுத்தா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 பை 32 வருமா? அப்போ இதை நான் கேன்சல் பண்றேன். ஸோ 4 டைம். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 3 பிளஸ் ரூட் 10 பை 4 கமா 3 மைனஸ் ரூட் 10 பை 4. இதுதான் உங்களுடைய எக்ஸ் உடைய வேல்யூ. சிம்பிளா முடிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன், கொஸ்டின் வரும்போது நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லியிருப்பேன், இந்த செஷன்ல சொல்ல மறந்துட்டேன். ஸோ கொஸ்டின் ஸ்க்ரீன்ல வரும்போது நீங்க என்ன பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தப்பா போட்டாலும் பரவாயில்ல, போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கரெக்டா போட்டிருக்கோம், இல்லை ஃபுல்லா கரெக்டா போட்டீங்கன்னா சூப்பர், ஹேண்ட்ஸ் ஆஃப். செகண்ட் சம் போலாமா? யா, அடுத்த சம் பாருங்க. For what value of k does the quadratic equation have equal roots? ஸோ இது ஒரு பேசிக்கான 2 மார்க் கொஸ்டின் தான், அதுக்கு மேலே கிடையாது. இது ஒரு 2 மார்க் கேள்வி தான். எப்படி சால்வ் பண்ணலாம்? எஸ், we know that roots are equal. அப்படின்னா roots are equal, then roots are equal natural condition. root என்ன? எஸ், b square minus 4ac equal to முட்டை. b square minus 4ac equal to 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் சால்விங் த என்டையர் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ இங்க நமக்கு இந்த சம்முல முதல்ல எழுதுங்க. ஹியர் வாட் இஸ் யுவர் a வேல்யூ? a வேல்யூ இஸ் k minus 5. வாட் இஸ் யுவர் b வேல்யூ? இங்க b வேல்யூ வந்து x of k minus 5 x வரும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன். சம்திங் ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். எஸ், அது 2மா, இது வந்து 2 இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வந்து 2 of k minus 5, 2 of k minus 5. அடுத்து c வேல்யூ வந்து 2. it just substitute all the values here in this. substitute பண்ணுங்க பாப்போம். yes, so b square அப்ப என்ன பண்ணோம், 2 of k minus 5 the whole squared minus 4ac. so 4 a வந்து k minus 5, c வந்து 2 is equals to 0. புரியுதா? இப்போ நான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆகும். k minus 5 நான் ஸ்கொயர் பண்றேன்னா k ஸ்கொயர் minus 10k plus 25 னு வரும். அகைன் இங்கேயுமே minus 4, இந்த 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2k minus 10 னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ இங்கேயும் 4 இருக்கா, இங்கேயும் 4 இருக்கா, அந்த 4 நான் காமனா எடுத்து அந்த பக்கம் கொண்டு போனா அதுவுமே 0 ஆயிடும். அப்போ ஐ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் திஸ் பிராக்கெட்டட் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் பிராக்கெட் டேர்ம்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் k ஸ்கொயர் மைனஸ் 10k பிளஸ் 25. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2k பிளஸ் 10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0னு கிடைக்கும். அப்போ k ஸ்கொயர் மைனஸ் 10k 2k 12k 25 10 35 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. சார் அப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணுமா சார்னு யோசிப்பீங்க. எஸ், ஃபேக்டரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். we are going to do factorization only. அப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 35 வரணும், ஆட் பண்ணா எனக்கு மைனஸ் 12 வரணும். என்ன நம்பர்ஸ் வரும்? 5 7 சார் போடலாமா? அப்போ ரெண்டுத்துக்கு நான் -5 போடுறேன். அப்போ ஐ கேன் ரைட் k minus 5 k minus 7 equal to 0. இப்போ இதில் நல்லா கவனிங்க, k minus 5 equal to 0னா k equal to 5 வரும். k minus 7 equal to 0னா k equal to 7 வரும். சார் ரெண்டு ஆன்சர் வருமா சார் கேட்டீங்கன்னா என்ன யோசிக்கிறீங்க? ஆமான்னு சொல்லுவீங்களா? இந்த சம்மில் k equal to 5 போடக்கூடாது. ஹியர் k is not equal to 5. ஏன் சார்? நீங்க ஈக்குவேஷன்ல k equal to 5னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சப்போஸ் 5 போட்டு பாருங்க, 5 minus 5 இது 0 ஆயிடுமா? இதுவுமே 0 ஆயிடும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ k வந்து not equal to 5. therefore k equal to 7 is the final answer. try to understand. sometimes நமக்கு ரெண்டு ஆன்சர் வரலாம். நமக்கு வர்ற ஆன்சருக்கும் ஈக்குவேஷனுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் எனக்கு ஆன்சர் வந்து 2ம் 7 வந்திருந்ததுன்னா both the answers are acceptable. ஓகேங்களா? பட் இங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, k equal to 5 7 வருது. unfortunately 5 நான் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. so I am taking only 7 தான். got it this? புரிஞ்சுதா? அடுத்த சம் போயிடலாம் கையோட. மூணாவது சம் பாருங்க. The sum of squares of two consecutive multiples of 7 is 637.
ட்ரை பண்ணுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எப்போவுமே ஒரு சம் ஸ்க்ரீனில் வரும்பொழுது நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த செஷன் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். நீங்கள் சும்மனே வந்து வெறுமனே என்னை மட்டும் அதாவது என்னை போட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா படிக்கலாம், ஓகே தான். பட் நீங்களா ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் வந்து வளராமல் போயிடும். சரிங்களா? இப்போ the sum of squares of two consecutive multiples of 7. Sum of squares of two consecutive multiples of 7 சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? Let the two numbers be, or let the two consecutive multiples of 7 be. நான் எப்படி எடுத்துக்கணும்? ஒன்று வந்து x அப்படின்னா இன்னொன்று x plus 7 எடுத்துக்கிட்டோமா? இப்போ ஒரு நம்பர் 7 அடுத்த நம்பர் 14 இருக்கலாம், இல்லை ஒரு நம்பர் 14 அடுத்த நம்பர் 21 இருக்கலாம். ஸோ ஒரு நம்பர் எக்ஸ்னா அங்கிருந்து எக்ஸ்ட்ரா 7, ஸோ பிளஸ் 7 நான் போட்டுக்கிறேன். இப்போ ஆஸ் பர் கொஸ்டின் ஏபிக்யூனா ஆஸ் பர் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதை நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன், விச் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 637. புரியுதா பாருங்க? அந்த ரெண்டு நம்பரையும் நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 637 அப்படின்னு சொல்றாங்க கேள்வியில. சரிங்களா? ஸோ அதை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா we will get a quadratic equation. அதை சால்வ் பண்ண சம் ஓவர். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இது இந்த செகண்ட் பார்ட்டை ஐ கேன் எக்ஸ்பேண்ட் யூசிங் யுவர் a plus b ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 49. இந்த 637 இந்த பக்கமா தூக்கிட்டு வந்தீங்கன்னா minus 637 is equals to 0. புரியுதா பாருங்க? நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன், தெளிவாக தான் எழுதுறேன். நான் கிறுக்கல மற்ற சேனல்ஸ் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் நான் தருவேன், டோன்ட் வரி. இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கிளாஸை மட்டும் கவனிச்சாலே போதும். இல்லை நான் வந்து நீங்கள் போடும்போதே நான் காப்பி பண்ணுற சார்னாலும் பண்ணிக்கலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணி வச்சது பெட்டர். நான் அதையுமே சஜஷன் பண்ணுவேன். டே வைஸ் நான் கொடுத்துருவேன் பிடிஎஃப். அதுக்கான பிடிஎஃப் டிரைவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா ஃபோல்டர் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா இப்போ சில பேர் எத்தனை பேர் டே 1லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் செப்டம்பரில் படலாம், அக்டோபரில் படலாம், லாஸ்ட் மினிட்ல படலாம், இல்லை ஜனவரி மந்த்தில் படலாம். அன்னைக்கு வந்து என்னடா இவர் இவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மேக் ஷுர் சப்போர்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு இப்போவே ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த டே வந்து எத்தனை டே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே, ஒன் செகண்ட். யா, இதை ஆட் பண்ணுங்கம்மா. ஸோ 2x ஸ்கொயர் பிளஸ் 14x, இதை மைனஸ் பண்ணலாமா? 637ல் 49 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க? 7 8 12 8 5, ஸோ 588 வருது. ஸோ மைனஸ் 588 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே ஈவன் நம்பர் அப்படின்றதால அப்படியே கண்ணை முட்டு 2ஆல் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் இந்த 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2 2s are 4, ரிமைனிங் 1, 9 2s are 294 வருது, which is equals to 0. It is equal to 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா minus 294, சப்ட்ராக்ட் பண்ணா 7. இங்க நிறைய பேருக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் சொல்லி விடுவேன், நல்லா கவனிங்க. பெரிய நம்பர் வந்தா எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் இங்க சொல்லி விடுவேன், நல்லா கவனிங்க. 294 மல்டிப்ளை பண்ணா வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 7 வரணும். which means நம்ம நார்மலா ஃபேக்டரைசேஷன் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்களா, எல் டிவிஷன் மெத்தட் சொல்லுவீங்களா, எல்சிஎம்னு சொல்லுவீங்களா, அதை பண்ணுங்களேன் நார்மலா. இப்போ 2ஆல பண்றேன். ஸோ 1 4 4 2s are 8, ரிமைனிங் 7 வருது. ஸோ 299 என்னமா வருது? 588 294. ஓகேவா? ஸோ இங்க என்ன கிடைக்குது எனக்கு? 1 2s are 2, 4 2s are 8. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் 147 எந்த டேபிள்ல பண்ணலாம்? 7 டேபிள்ல பண்ணலாம். அப்போ 7 டேபிள்ல பண்றேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 2 7s are 14, 1 7s are வருதா? இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 294 வருதுன்னு தான் அர்த்தம். நீங்க இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்க 7 2s are 14 வருதா, இங்க 21 வருதா? இது ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு 7 வந்துச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? 21 14 தான் உங்களுக்கான இது வந்து ஆட் வருதுமா. 21 14 தான் உங்களுக்கான ஃபேக்டர்ஸ். 7 பாசிட்டிவ்ன்றதால -14 கொடுத்துக்கோங்க. அப்போ இங்க நான் மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது x plus 21 x minus 14 is equals to 0.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -21, எக்ஸ் ஈக்குவல் டு 14. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்றதால இது நெகட்டிவா இருக்காது. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 14 தான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த எல் டிவிஷன் மெத்தடை எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்துக்கோங்க. நீங்க அந்த ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணிட்டே போகும்போது எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு அதோடைய டிஃபரன்ஸ் வந்து 7 வருதுன்னு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்க நான் போட்டுட்டே போனேன். எனக்கு இந்த ஸ்டெப்ல 2 7s are 14 21 இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 7 வருது. அதனால நான் இங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு சப்போஸ் இங்கேயுமே வரல சார்னா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த ஃபேக்டர்ஸ். அந்த காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய நம்பர் யூஸ் பண்றது. சின்ன நம்பரா தான் போட்டுலாம். பட் வெறும் சின்ன சின்ன நம்பரா இருக்கு, 2 டேபிள் நம்பர்லாம் இருக்கு, அதாவது 2 டிஜிட் நம்பர்லாம் நீங்களே போட்டுருவீங்க. பட் 3 டிஜிட் பெரிய பெரிய நம்பரா போச்சுன்னா நீங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்த சம் ரொம்ப முக்கியமான லாஸ்ட் சம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே இந்த கான்செப்ட் இல்லாத சம் நீங்க பார்க்கவே முடியாது. கெட் ரெடி ஃபார் போட் கொஸ்டின். எஸ், இந்த சம் தெரியும்ன்றவங்க தாராளமா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். கையோட போட்டுருங்க. சரிங்களா? எஸ் 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 போடுறீங்களா? போட்டு பார்க்குறீங்களா? ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். நீங்க ட்ரை பண்ணணும், நீங்க ட்ரை பண்ணணும். போர்ட் கொஸ்டின் இல்லாம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்காது. ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே உங்க டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. போர்ட் கொஸ்டின்ல ஒரு 5-6 சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் நான் சொல்றேன். நானுமே அப்பப்போ கொடுப்பேன். ஓகேங்களா? போட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. A motor boat whose speed is 20 km in still water. அப்போ given speed of boat கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. given speed of boat கொடுத்தாச்சு. எவ்வளவு? 20 km per hour. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? let speed of stream எனக்கு வேணும். so let me take speed of stream be x km per hour. சரிங்களா? இது வரைக்கும் கிளியரா? எஸ். இப்போ ஸ்பீட் இன் அப்ஸ்ட்ரீம், ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம் நான் ரெண்டுமே எழுதணும். புரியுதா? ஸ்பீட் இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம் நான் ரெண்டுமே எழுத போறேன். அப்போ அப் ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஆட் பண்ணமா மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கும்பொழுது ஐ நீட் டு ஆட் அ மைனஸ். யோசிங்க பார்ப்போம். டவுனுக்கு ஆட் பண்ணுவோம், அப்புக்கு மைனஸ் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்? 20 + x km per hour போடுறேன். அதுவே நீங்க ஸ்பீட் இன் அப் ஸ்ட்ரீமுக்கு நாம மைனஸ் பண்ண போறோம். ஆப்போசிட் ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ல 20 - x km per hour போட போறேன். இப்போ எந்த சம்மா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு சம்மா இருக்கட்டும், இல்லை ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வச்சு, போட் இல்லாமல் வெறும் இந்த ஏரோப்ளைன் ஸ்பீடு ஒரு சம் இருக்குல்ல, பஸ்ஸஸ் சம்லாம் வரும்ல, நார்மலாக ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம், இந்த சம்ல எல்லாமே நம்ம எதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா டைமை வச்சு தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம் எல்லா சம்லையுமே. வெதர் அந்த சம் வந்து உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் வந்து கேட்கலாம், இல்லை உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கேட்கலாம். பட் இந்த மாதிரி சம் வந்தாலே நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது டைம் பேஸ் பண்ணி தான். அப்போ டைம்ன்றது யாருன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 48 கிலோமீட்டர்னு. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 1 hour மோர் அப்படின்றாங்க. டவுன் ஸ்ட்ரீமை விட அப் ஸ்ட்ரீம் வந்து 1 hour டைம் எக்ஸ்ட்ரா எடுக்குதுன்றாங்க. சப்போஸ் இது வந்து 5 hours ஆச்சுன்னா இது வந்து 6 ஆச்சு, இல்லை இது வந்து 10 ஆச்சுன்னா இது வந்து 11 ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நான் எழுதும் போது நான் என்ன எழுதணும்? இங்க நம்ம டைம் தான் எடுக்க போறோம். டைம் டேக்கன் in downstream. டைம் டேக்கன் இன் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 48. டவுன் ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீட் எவ்வளோ? 20 + x. அதே மாதிரி டைம் டேக்கன் இன் அப் ஸ்ட்ரீம் எழுதும்பொழுது 48/20 - x. இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து 1. இதோட டிஃபரன்ஸும் 1. இப்போ இங்க சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. சார் நான் இப்போ எதை சார் ஃபர்ஸ்ட்ல எழுதுறது? டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீமா, இல்லை அப் ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீமா சார்ன்னு கேட்பீங்க. நான் 2 ஐடியா தரேன். அப் ஸ்ட்ரீம் தானே லேட் ஆகும். இப்போ நார்மலா தண்ணியோட பாதையிலேயே நீங்க போகும்போது சீக்கிரம் போயிடுவீங்க. நீங்க தண்ணிக்கு எதிரில் போகும்போது லேட் ஆகும். அப்போ அப் ஸ்ட்ரீம் உடைய டைம் தான் அதிகமாகுது. அப்போ அதுதான் உங்களுக்கு பெரிய நம்பர். ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஆஸ் பர் கொஸ்டின் 48/20
20 minus x minus 48 by 20 plus x equal to 1 hour என்ன 1 மட்டும் போடுங்க. இப்போ நீங்க நிறைய PYQஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து half an hourனு கொடுத்துருப்பாங்க, 30 மினிட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ 30 மினிட்ஸ் போடும்போது நீங்க 30 போடக்கூடாது, 1/2ன்னு போடணும். 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா 45/60 கேன்சல் பண்ணா 3/4ன்னு போடணும். 1.5 hour கொடுப்பாங்க, அப்போ 1.5 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இம்ப்ராப்பர்ல 3/2ன்னு வரும். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு 1 தான் கொடுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணா கொடுக்கலாம். கேள்விக்கு தகுந்த மாதிரி யூ நீட் டு சேஞ்ச் தட் அண்ட் ரைட். ஓகேங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா முடிஞ்சிடும், இதை சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சிடும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும், ஆப்வியஸ்லி சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். எஸ் 48 நான் வெளில எடுத்துட்டோமா, நான் இங்கே போட ஆரம்பிச்சிடறேன். 48 நான் வெளில எடுத்துடுறேன். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், வெறும் 1/20 minus x minus 1/20 plus x is equals to 1. இப்போ இன்சைட் த பிராக்கெட் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 48 நம்ம டே 3ல இருக்கோமா, இந்த பேஜில் வந்து டே மாறாம இருக்கு. we are in day 3 yeah. ஸோ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 20 plus x மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா minus 20 plus x வரும், டிவைடட் பை 20 minus x 20 plus x times equal to 1. ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. நான் ஃபேக்டரைஸ்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 48 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா, சாரி, இந்த 20யும் 20யும் கேன்சல் ஆச்சுன்னா 2x வரும், டிவைடட் பை இது a minus b a plus b, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ 20 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 48 into 2 எவ்வளோ, 96. 96x ஈக்குவல் டு இது இங்கே வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 400ன்னு வரும். இதை நான் ஒரே பக்கம் தூக்கிட்டு வந்தேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 96x மைனஸ் 400 ஈக்குவல் டு முட்டை. அப்போ மைனஸ் 400 மல்டிப்ளை பண்ணா வரணும், 96 சப்ட்ராக்ட் பண்ணா வரணும், ஏன்னா இது நெகட்டிவ்ல. ஸோ என்ன நம்பர் வரும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 400 சப்ட்ராக்ட் பண்ண 96, 100 4s ஆர் சரிங்களா. எங்க மைனஸ் வரும், 4 தான் மைனஸ் வரும். அப்போ இதை நாங்கள் அப்படியே எழுதணும்னா 100 வந்ததால ஐ கேன் ரைட் எக்ஸ் பிளஸ் 100, மைனஸ் 4 வந்ததால ஐ கேன் ரைட் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 4. நீங்கள் ரீசன் எழுதுங்க, டைம் cannot be, சாரி ஸ்பீட் தானே, எக்ஸ்ன்றது ஸ்பீடு, ஸ்பீடு cannot be negative, therefore speed of boat is equals to 4 km/h. போட்டா ஸ்பீடா, நம்ம எடுத்து ஸ்ட்ரீம் தான் நடக்குது, எக்ஸ் என்னது அதே வந்துட்டோம் பாருங்க, ஸ்ட்ரீம். போட்டு தானே அவங்க கொடுத்துருக்காங்க, 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு போவோம், அது பேர் போட்டே இல்லை பணம். ஓகே, வெற்றிகரமாக we have completed day 3 முடிச்சிட்டோம். அப்போ இது வரைக்கும் நம்ம 3 நாள் 12 சமம் புதுசாக படிச்சு வச்சிருக்கோம், அப்படிதானே? எஸ். ஸோ day 3ன்னு போட்டு உங்கள் கமெண்ட்ல உங்கள் நேமு day 3 போட்டு ஒரு ஃபயர் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வந்து போடுவேன். நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்க, டெய்லி கமெண்ட் பண்ணுறாங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஃப்ரம் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஐ நோ யூ பீப்புள் ஆர் வெரி கியூரியஸ். ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கணும், எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கணும், அது வரையும் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், PYQs, நிறைய புக்ஸ்லாம் படிக்கணும். உங்கள் வேலையை கம்மி பண்ணுறதுக்கு நானே வந்து நிறைய எனக்கு எதிர வந்து பார்த்தா 3 புக் வச்சிருக்கேன். அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆகும். ஸோ ஐ எம் டூயிங் மச் ஹார்ட் ஒர்க் ஒன்லி ஃபார் யூ பீப்புள். மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நான் வந்து ஆப் செல்லிங்கோ இல்லை கோர்ஸ் செல்லிங்கோ எதுவுமே பண்ணல. ஐ எம் கிவிங் இட் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் பீன் 5 years நான் யூடியூபாக இருக்கேன். பட் எனக்கு மற்ற சேனல்ஸ் க்ரோ ஆகிற அளவுக்கு என்னோட சேனல்ஸ் க்ரோ ஆகலைன்றது எனக்கு தெரியும். But still I wanted to do it for my students. So I hope you understand this. So make sure you are sharing this video with your friends. ரெகுலராக பாருங்க, கண்டிப்பாக இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டைமில் இல்லை டெய்லி வீக் டே டைமில் உங்களுக்கு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வீக்கெண்டில் உட்காந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. இந்த சம்மு புரிஞ்சுதா, இந்த சம்மு யார் எடுத்தாரு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றப்ப நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டே படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ மறக்காம லைக் போட மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் கமெண்ட்டை தான் பார்ப்பேன். நீங்கள் லைக் போட்டீங்கன்னா தெரியாது யார் லைக் போட்டாங்கலாம், பட் நீங்கள் கமெண்ட் போட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும் யாராவது வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷோர் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்கலாம், அதையுமே பார்த்துக்கோங்க. பை பை, டேக் கேர். வேற ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். பாய்.